வணக்கம் நண்பர்களே, எஸ்கியூப் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல் செக்ஷனல் சோஃபா கவரும் குஷன் கவரும் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். இப்போ வீடியோக்குள்ள போவோம். முதல்ல இந்த சோஃபால என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுல எனக்கு 5 பார்ட்ஸ் இருக்கு. அதாவது A, B, C, D, E. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் A மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு பிளஸ் 2 இன்ச் கூட வைங்க. அதே மாதிரி Bக்கும் Cக்கு நீங்க ஸ்டிச்சுக்கு மட்டும் விட்டுட்டு பின்னாடி கீழே வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் மெஷர் பண்ணுங்க. இந்த பிளாக் லைன்ஸ்ல டிரா பண்ணிருக்கிறதுலாம் லென்த், ரெட் லைன்ஸ்ல டிரா பண்ணிருக்கிறது வித். நான் வித் இது வரைக்கும் எடுத்திருக்கேன்னா அதுக்கு கீழே நான் ரஃபிள்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால இந்த மெஷர்மெண்ட் இது எவ்வளவோ அது வரைக்கும் தான் நான் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இந்த எண்ட்ஸ்ல எல்லா பக்கமும் இன்சர்ட் பண்றதுக்காக தான் இந்த 2 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். ஸோ சம் கிளாத் சில நேரத்துல துவைச்சதுக்கு அப்புறம் சுருங்கும். ஸோ நீங்க 2 இன்ச் குறைய வைக்காதீங்க. வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் சின்னதாயிடும். இப்போ நீங்க இதுல எடுத்த மெஷர்மெண்ட் படி கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணின பிறகு இதுல எல் செக்ஷனுக்கு நீங்க இந்த மாதிரி கிளாத் நிற்கும். ஸோ நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸ்டிச்சை விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுக்கணும். எல்லாம் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்க இனி என்ன செய்யணும்னா இந்த ஏயையும் பி கார்னர்ஸையும் ஸ்டிச் பண்ணணும். ஏ பி ஸ்டிச் பண்ண பிறகு சி எடுத்து அந்த லைனை அப்படியே நேரா ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ இந்த 3 இதுவும் ஜாயிண்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு ஏயோட லெஃப்ட் எண்டையும் டியையும் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி பியோட ரைட் எண்டையும் ஈயையும் ஜாயின் பண்ணுங்க. உள்பக்கமா தான் வச்சு தைக்கணும். இப்போ இந்த எண்ட்ஸை ஜாயின் பண்ண பிறகு அந்த பார்டர் டிசைன் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த நூலெல்லாம் தனியா வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு நான் இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்தது இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டை கவர் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா இருக்கிற துணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு இதை இந்த கார்னரையும் ஃபர்ஸ்ட் பின் பண்ணுங்க. பின் பண்ணிட்டு அதே மாதிரி அப்படியே அதை சுத்த வர 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு பின் பண்ணுங்க. பின் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ கட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து தைக்கும் போது நீங்க உல்டாவா வச்சுட்டு ஒவ்வொரு பின்னா எடுத்து எடுத்து தைக்கணும். இதுல வந்து நான் பைப்பிங் கிளாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து மிடில் இன்சர்ட் பண்ணிட்டு தையுங்க. இப்போ இதை தைச்சாச்சு. இப்போ இதை வந்து எல்லா சைட்லயும் தைச்சிடுங்க. இந்த எண்டில் இந்த கிளாத் வந்து இப்படி நிற்கிது. ஸோ அதை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அப்போதான் அந்த கார்னர் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எண்ட்ஸை வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ண பிறகு இதை உள்புறமா வச்சு இந்த எண்டை மட்டும் தச்சிடுங்க. இப்போ ரஃபிள்ஸ் மேக் பண்ண போறேன். ரஃபிள்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கீழ் ஃப்ளோர்ல இருந்து இந்த சோஃபா இதை வந்து கட் பண்ணிட்டு ஒரு எண்டை வந்து மடிச்சு தைங்க. ரஃபிள்ஸ் பண்றதுக்கு முதல்ல இந்த பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்து அந்த ஸ்க்ரூவை லூசன் பண்ணிட்டு அதை வெளியில எடுத்துடுங்க. எடுத்துட்டு திரும்ப இதை வச்சுட்டு டைட்டன் பண்ணுங்க. இப்போ கிளாத்தை உள்ள வச்சுட்டு நீடில் இருந்து வர்ற நூலை வந்து ஒரு கையால இழுத்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இது தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது தான் பாட்டுக்கு சுருங்க ஆரம்பிக்கும். கொஞ்சத்துக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க. இப்போ அந்த சோஃபா கவர்ல சுத்தி இந்த ரப்பர் வச்சு தைங்க. அதோட அந்த பைப்பிங் கிளாத்தையும் சேர்த்து தைச்சிடுங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு எங்க எல்லாம் எண்ட்ஸ்ல மடிச்சு தைக்கணுமோ அங்கெல்லாம் மடிச்சு தைச்சிடுங்க. இப்போ குஷன் கவர் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல குஷனை அளந்துக்கோங்க. என்னோட குஷனுக்கு வந்து நான் 25 இன்ச்சஸ் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கீழே வந்து 25 இன்ச்சஸ் கட் பண்ணுங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து ஒன்று வந்து 14 இன்ச்சஸுக்கும் இன்னொன்று வந்து 4 இன்ச்சஸ் கூட வச்சு 18 இன்ச்சஸ்க்கும் கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு இந்த ரெண்டோட ஒவ்வொரு சைடையும் வந்து மடிச்சு தைங்க. பிறகு இந்த 4 சைட்ஸையும் அப்படியே சுற்றி பைப்பிங் கிளாத் வச்சு தைச்சிடுங்க.
அவ்வளவுதான், சோஃபா கவரும் குஷன் கவரும் வச்சாச்சு. இந்த சோஃபா கவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.